வணக்கம். அரசு வேலைக்கு தயாராகணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக தமிழக அரசு வேலைக்கு தயாராக நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு படித்து வைக்க வேண்டிய கோர்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துகின்ற டைப்பிஸ்ட் ஸ்டெனோ அந்த தேர்வுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸும் மஸ்ட்டு. சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணப்போ தேவையில்லை, ஆனால் அதுக்கு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு போகிறதும் சால சின்னதாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பற்றியான ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம், தேர்வு கட்டணம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது ஈஸியான வழிகளில் அரசு வேலை பெறுவது ஒரு வகையான பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ ரெண்டுலேயுமே ஹையர் படிச்சிருந்தீங்க, இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட உங்களுக்கு ஒரு 10-15 மார்க் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்தி நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அதனால் இது ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கோர்ஸ் பற்றி விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ ஏற்றிருக்காங்க, தேர்வு கட்டணம் என்ன, பயிற்சி கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசு கணினி சான்றிதழ் தேர்வுக்கான விண்ணப்ப தேர்வு கட்டணம் 100% அதிகரிப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 300,000 உயர்வு. அரசு கணினி சான்றிதழ் தேர்வுக்கான பயிற்சி கட்டணத்தை 50%, அது கோச்சிங்க்கு 50%, விண்ணப்பம் மற்றும் தேர்வு கட்டணங்களை 100% உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் உயர்கல்வித்துறை முதன்மை செயலர் கார்த்திகேயன் வெளியிட்ட அறிக்கையில், சர்டிஃபிகேட் கோர்ஸின் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் ஆண்டுக்கு 2 முறை பிப்ரவரி, ஆகஸ்ட் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு தேர்வின் போது 3 மடங்காக அதிகரித்து வருகிறது. இதற்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தற்போது விலைவாசிக்கு ஏற்ப தேர்வு கட்டணத்தை 100%, பயிற்சி கட்டணத்தை 50% உயர்த்தி ஆணையிடுமாறு தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். ஆணையரின் கருத்துருவை அரசு கவனமுடன் ஆய்வு செய்து விண்ணப்பம் மற்றும் தேர்வு கட்டணத்தை 100% உயர்த்தியும் பயிற்சி கட்டணத்தை 50% உயர்த்தியும் ஆணையிடுகிறது. அதன்படி விண்ணப்ப கட்டணம் 15 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும், தேர்வு கட்டணம் 500லிருந்து 1000 ரூபாயும், பயிற்சி கட்டணம் 160 மணி நேரத்துக்கு 2000லிருந்து 3000 ரூபாயும் உயர்த்தி நிர்ணயிக்கப்படுகிறது. பயிற்சி காலம் தொடர்பாக பின்வரும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி மையம் அல்லது பாலிடெக்னிக்கில் இத்தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் குறைஞ்சபட்சம் 120 மணி நேரம் கணினி பயிற்சி பெற வேண்டும். தனித்தேர்வர்கள் தங்கள் 120 மணி நேரம் கணினி பயிற்சி பெற்றதற்கு சுய உறுதிமொழி அளிக்க வேண்டும். இவ்வாறு அந்த அரசாணையில் குறிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசில் தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் போன்ற அரசு கணினி சான்றிதழ் போன்ற பணிகளில் சேர அரசு கணினி சான்றிதழ் தேர்வு தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தேர்ச்சி இல்லாமல் குரூப் 4 மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டாலும் தகுதிகான் பருவத்துக்குள் இத்தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சுற்றுலாத்துறை மாவட்ட சுற்றுலா அலுவலர், உதவி சுற்றுலா அலுவலர் பதவிக்கும் அரசு கணினி சான்றிதழ் தேர்வு தேர்ச்சி கட்டாயமாகும். ஸோ இந்த சுற்றுலாத்துறை மாவட்ட சுற்றுலா அலுவலர், உதவி சுற்றுலா அலுவலர் போன்ற தேர்வுக்குமே இந்த COA சர்டிஃபிகேட் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. இதுக்கான போட்டித் தேர்வுக்கே விண்ணப்பிக்க முடியும். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி தேர்வுக்கும் கணினி சான்றிதழ் தேர்வு தேர்ச்சி விருப்பமாக தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கான கோர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ விண்ணப்ப கட்டணம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸோட அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிட்டு இதை படிக்க நினச்சவங்க படித்து வச்சுக்கிறதுங்க சால சிறந்தது. இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.